ஹைவேல போயின்னு இருந்தேன். எப்படி ஓடி வந்து கிராஸ் பண்ணுச்சு. ஜஸ்ட் அதை சேவ் பண்ணணும்னு சொன்னா பிரேக் போட்டு விழுந்து கை கால் எல்லாமே ஃப்ராக்சர். ஜஸ்ட் ஹெல்மெட் போட்டிருந்ததால நான் மை லைஃப் வாஸ் சேஃப். நல்ல வேளை ஹெல்மெட் போட்டனால அடி கூட அதுல விழுந்துச்சு. இவனை சந்திச்சிட்டு வீடு போறது நிச்சயம் இல்லாம இருக்கடா ஐயா. நீங்க 9 மணிக்கு மேல நீங்க போனீங்கன்னா ஒரு 10-12 நாய் உங்களை சூழ்ந்து நிக்கும். நான் வந்து வண்டியில வேகமா ஓடிட முடியும். நான் வண்டி இல்லாம இறங்கி நான் பஸ்ல நடந்து என் வீட்டுக்கு வர்ற ஆளா இருந்தால் நான் என்ன பண்ணணும்? தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியல. உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகம் இல்லாத குழந்தைகளால நடந்து மட்டும்தான் போக முடியும். உங்களை நாய் துரத்தும் போது நாங்க என்ன பண்ணணும்? அவர் கேள்வி கேட்கிற தப்பா நினைக்காதீங்க. நாய் வண்டி பிடிச்சிட்டுலாம் போச்சுல, அப்ப அதை தடுத்ததும் அதற்கு எதிராக நின்னது யார்? நாங்க தான். 6 மாசமா நான் தேடிட்டு இருந்தேன் வரான். என்ன மாக்கியம் அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. பாக்கெட்ல இருந்து செலவு பண்றோம், ஃபுட்டையும் பாத்துக்கிறோம், சர்ஜரிஸும் இது பண்றோம், வேக்சின்ஸும் பண்றோம். எல்லாமே நீங்களே பாக்குறீங்க. ஒரே ஆளு தாங்க. மொத்த கடைக்கு நான் தான் சப்ளை பண்ண எல்லாம் நான் தான் எடுத்து போட்டு இந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஆமாங்க. பியாண்ட் ஆர் லிமிட் போகும்போது பியாண்ட் யுவர் லிமிட்ல யாரால இதை செய்ய முடியும்? அது கவர்மெண்ட் தான் பண்ணணும். சபாஸ் மாமா. நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா பண்றேன்னு பேர் வழி இல்ல கில் பண்ண போறதோ அப்படிங்கிற ஒரு பயம் எங்களுக்கு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. அந்த நாய்க்கு நான் ஃபுட் வைக்கல, இருந்தாலும் நான் பழகிட்டு இருக்கேன். ஒரு கவுன்சிலரா கம்ப்ளீட் பண்ணல மேம். ஒரு நிமிஷம் சார். இதை சொல்லி முடிச்சிட்டீங்களா? இதுக்கு ஏதோ பதில் சொல்றாங்க. அடுத்த கேள்வி போலாம். ஒரே ஒரு வேர்ட் தான் இருக்கு. அப்ப சொல்லி தொலை. அத நான் இன்னொரு கம்பெனியனா தான் பாக்குறேன். அந்த இடத்துல நான் அதை த்ரெட்டா பாக்குறேன். நைட் ஷிஃப்ட் போறவங்க வர்றவங்க நீயா நடந்து போறவங்களாகட்டும் போகும்போது வரும்போதெல்லாம் பயங்கரமா விரட்டுறது வந்து ஒண்ணு நடக்குது. ஐயோ எவனே தெரியல எனக்கு. ஐயப்பா வளச்சா சொல்றானே. குழந்தைங்க விக்டிம்ஸ். ஆனா அக்யூஸ்ட் வந்து டாக்ஸ் கிடையாது. அது அமேண்டன் பண்ணவங்க. அவங்க தான் வந்து அந்த அக்யூஸ்ட். ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? குற்றவாளிகள் வந்து அவங்கள தான். குற்றவாளி யாராவே இருந்துட்டு போட்டும், இந்த கடியிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன வழி? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. 8 மணில இருந்து 9 மணி வரை ரொம்ப பிஸியா இருக்கும் பிஎஸ்சி. எல்லாம் ஸ்கூல் போற குழந்தைங்க எல்லாம் ரேபிஸ் வேக்சின்காக வந்து நிப்பாங்க. நினைச்சாலே பயமா இருக்கு. எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீங்களாம் நாய் வளர்ப்பீங்க, அந்த நாய்க்கும் நாங்க வேக்சின் போட்டு எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? எங்க நாய் அப்படின்னு சொல்றது நீங்க சொல்ற மாதிரி நாங்க வளர்க்குற நாய், எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய், இதெல்லாம் எங்க நாய். நீங்க எங்க வர்றீங்க? பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கிற நாயும் எங்க நாயின் கவர்மெண்ட் சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல இது உங்க நாய் இல்ல, எல்லாம் கொன்றுவீங்க. அவனுக்கு என்னடா லிங்க்? நாங்க உங்களை நம்ப மாட்டோம்னு சொல்லி எங்க நாய் எங்க தெரு அப்படின்ற பாயிண்ட்ல ஏன் போறீங்க? பாத்தீங்களா திருதுன்னு முடிக்கிறான். இப்படி தான் வர்றவங்க எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொல்றத அரசாங்கம் சொல்ல முடியுமா? நாங்க அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தி எல்லாருக்கும் விழிப்புணர்வு உண்டாக்கிறோம், பயப்படாதீங்க. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? உங்க பிள்ளைங்களை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு மக்களுக்கு அவேர்னஸ் ப்ரோகிராம் நடத்துங்க நாங்க சொல்லுங்க சார். How to Still I'm single because I feel and நான் அந்த 4-legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? நல்ல ஃபேமிலி இல்ல, குட் ஃபேமிலி. இந்த குழந்தை எல்லாம் கொண்டு வராதீங்க. இதெல்லாம் நிறுத்துங்க மேடம். நீங்க குழந்தைங்கன்னு சொன்னா தப்பு வச்சிங்க மேடம். சார் இது என்னன்னா மென்டல் அவங்க வீட்டு பையனை கடிச்ச நாய் உங்க நாயான்னு கேட்டா இல்லை நீங்க என்ன பண்ணிடுறீங்க? நல்ல நாயெல்லாம் என் நாய். ஏன் இந்த எஸ்கேபிசம்? நீங்க உங்க ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே. அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்திப்பீங்களா? சாம்பார் அப்ப எனக்கு கணிப்ப முடியாது. ஆனா அந்த பொறுப்பை யார் ஏத்துக்குவா? அது கவர்மெண்ட் தான். புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியா? அவனாண்டெல்லாம் வச்சுக்காத போ. 10 நாய்கள் 2 நாய் வந்து பிரச்சனை பண்ணுதுன்னா 8 நாய்களையும் நான் வந்து அப்புறப்படுத்துறதுல நான் ஒத்துக்க மாட்டேன். இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான் சார் அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நீங்க சொல்லுங்க சார். ஐடென்டிஃபை பண்றது எப்படின்னா வந்து இவங்களுக்கு தானே சார் தெரியும், அவங்க எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தானே சார் தெரியும். இவன் டம்மி தான் போல் இருக்கு. டம்மினா உன்னைய மாதிரி எதுக்குமே உதவாதன்னு அர்த்தம். தம்பி ரொம்ப சிம்பிள், முறைப்படுத்தணும். என்ன செய்யலாம்? வயலண்ட் இல்லாத வகையில் எது வேணாலும் செய்யலாம். என்ன செய்யலாம்? அது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அரசாங்கம் தான் தீர்மானிக்கணும். எனக்கு தெரியல சார். நான் என்ன சொன்னேன்? அது அரசாங்கம் தீர்மானிக்குது, விட்டுருங்க. நாய் வந்து ரொம்ப அறிவுள்ள மிருகம். இவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தா கடிக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்போ கிடையாது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளவு சொல்றீங்க, இந்த குழந்தை மேல நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேருக்கு. உனக்கு அறிவு இருக்கா? நான் கேட்கறது சொல்ல, உனக்கு அறிவு இருக்கா? அதுக்கு பசி இருக்கு. அந்த பசி தான் சார் மெயின். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசி தான் சார்.
சாரிங்க. டேய் மகனே, இது அப்பா நீ எங்கடா இங்க? இப்போ நீங்க வந்து அது கருத்தடை எல்லாம் பண்ணீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ கடிபட்டு இருக்கிறோம். இப்போ நீங்க வேக்சின் பண்றதுனாலயோ கருத்தடை பண்றதுனால இப்போ எனக்கு தீர்வு வராது. அது அனாவசியம். சார் நான் உங்க கூட பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது சார். நான் அரசு கிட்ட தான் பேசுவேன் சார். என் ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? அரசு தானே. பிரசவாட் ஆயா மாதிரி உனக்கு பொசுன்னு கோவம் வருது. எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் எனக்கு ஒரு வாட்டி குழந்தை ஓடி வந்ததுல இததான் அவங்க ரொம்ப இது எனக்கே கொஞ்சம் கோவம் வருது. இல்ல சப்போஸ் அவர் ஒரு பிஸி ஏரியால இருக்கும்போது ஒரு வேற ஒரு குழந்தையே உள்ள ஓடி வந்தது. பேசாதீங்கமா, இதனால உங்களுக்கு கோவம் வருதுமா? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஏப்பா அந்த குறுக்க ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறது இருக்குல்ல. இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது. என்ன முட்டை நினைச்சீங்களா? இப்பதானே உங்களை பத்திலாம் எனக்கு புரியுது. இல்ல நான் No, I அதுக்காக completely condemn this. I completely condemn this. பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லமா. ஒரு நாய் கிட்ட நீங்க எப்படி பிஹேவ் பண்ணணும்? ஒண்ணுமே கிடையாது. ஒரு நாய் பேசாம போய் இந்த நம்ம ஹேயின் கல்லத்துக்கு அடிப்பான். அதை வந்து ஒரு சக உயிரா நம்ம நேசிச்சு சக உயிரா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோமோ அதே மாதிரி அதுக்கும் கொடுப்பாங்க. இந்த தெருல இருக்க எல்லாரும் அந்த நாய்களோட அன்பா பழகி கம்யூனலா நல்லா ஒரு கம்யூனிட்டி என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. நான் பக்கத்து தெருல இருந்து வரேன். இப்போ என்னைய கடிச்சு போடுமே. உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அது. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். தன் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல தான் அது இருக்கும். இவர் வந்திருக்காரு, வாங்க வாங்க வெல்கம் நாய் கூப்பிடாது. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. அதாவது நாங்க இப்போ வந்து இளங்கோ நகர் 6வது தெருலேருந்து மேடம் இருக்க வடபழனி ஏரியாவுக்கு போகணும்னா அங்க விசா வாங்கிட்டு போகணுங்கிறீங்க. நக்கல்யா அவனுக்கு. ஏன் போதாம நைட்டுக்கு போறீங்க? ஏன் அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன். நீங்க தஹசீல்தார் ஐயா எங்க இந்த பக்கம் சும்மா நம்ம சாமியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நாய் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு, நம்ம கவனமா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் புரியுது. ஆனா நீ ஏன்டா 9 மணிக்கு மேல அங்க போறேன்னு கேக்குற கேள்வி நான் இருக்கு. குணத்தை பத்தி மட்டும் தான் பேசுறேன். நீங்க அதுக்கு நீங்க நான் எங்க போகணும் நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? மயில இறகு போடல போட மாட்டீங்கடா. இதெல்லாம் புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கி புடுங்கறதானே நீங்க திருந்துவீங்க. நாங்க கடி வாங்கணும்னா மருத்துவமனைக்கு போறோம், ஊசி போட்டுக்கிறோம். அந்த அடுத்த ரவுண்ட் கலாட் ஆயிருச்சே, அத அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பிடா மாடசாமி சொல்லுவாங்க. அதையும் தூக்கிட்டு போறோம். அதையும் அதெல்லாம் ஒரு வசதி இருக்கு கோபி, பண்ணிக்கிறீங்க. அப்படி சொல்ல கூடாது. அப்படிதான் சொல்ல முடியும். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். இந்த நாய்களுக்கு வந்து ஒரு பார்டர் வச்சுக்கும். அது அந்த பார்டரை தாண்டி யார் வந்தாலுமே ஒண்ணு கொலைக்கும் இல்ல அட்டாக் பண்ணுவோம். இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். இப்ப கடைசியா ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிபட்டதாக எப்போது செய்தி கேட்டீர்கள்? இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிச்சு ரீசெண்டா எப்பவாது இறந்ததா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? போடவே இல்ல. இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா? பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. நாயால பாதிக்கப்பட்டவர்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, பணக்காரர்கள் பீப்புள் எவ்வளவு பேர்? பெரும்பாலும் கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சார். அப்ப பிரச்சனை யாருக்கு இருக்கு? அப்புறம் ஏன்டா? ஏன் போடா போய் தொலைங்களேன்டா. பட்ச மக்களுக்கு இருக்கு. ரோட்ல நடக்கிற உங்களுக்கு இருக்கு. இப்ப முடிவை யார் எடுக்கணும்? ரோட்ல நாய் இருக்கணுமா இல்லையா? எரியுதடி மாலா. மிடில் கிளாஸ் தான் சார் நடக்கும். அவங்க எப்படி சார் எடுக்க முடியும்? என்னமா இது? இந்த பிரச்சனை என்ன? பிரச்சனை என்னுடையது, தீர்வு உங்களுடையதாக எப்படி இருக்க முடியும்? அறிவு இருக்கா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இல்ல சொல்லு உனக்கு அறிவு இருக்கா?